ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள் காலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. நீர் 6 நாட்கள் வேலை சேர்ந்து 7வது நாள் ஓய்ந்திருந்தீர் ஆண்டவரே. நீர் ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் ஜெப ஆலயங்களிலே பிரவேசித்து போதகம் பண்ணினீர். ஜெப ஆலயத்திலே அநேகரை சுகமாக்கினீர். இப்பொழுதும் கூட ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே என் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலோடு தாகத்தோடு உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இப்பொழுதே மனமிறங்கி நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்வீராக. கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த வாரத்தில் இந்த நாளிலே நம்முடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு வீடுகளிலே கடந்து வரட்டும் சுவாமி. நீர் என்ன செய்தி வைத்திருக்கிறீரோ அந்த செய்தியை அவர்களுக்கு கொடுத்து அற்புதம் செய்து அதிசயம் செய்து உண்மையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக நம்பிக்கை உள்ளவர்களாக மாற உதவி செய்யும். நீ செய்கிற பெரிய அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளதாக இருக்கிறோம். இன்னும் விசுவாசத்தை அதிகப்படுத்த உம்மிடத்தில் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். காணாதிருந்து விசுவாசிக்கிற பாக்கியவான் என்று சொல்லினாலும் எங்களாலே ஒரு மனுஷீக தன்மையோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதால விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இன்னும் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் சுவாமி. குடும்பங்களிலே, பிள்ளைகள் மத்தியில், கணவன் மனைவி மத்தியிலே, பொருளாதாரத்திலே, தேவைகளிலே ஒரு அற்புதம் அவசியம் தேவை. நான் உயிரோடு இருப்பதுடைய கிருபையானாலும் நீர் செய்யப்போகிற அற்புதங்களில் இன்னும் அதிகமாக உமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. பாடலை பாடும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. வாழ்க்கை அறிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக திருப்பி எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கரங்களை எடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசி வருவதாக. உமது பேரை யெகோவா நீசி, வெற்றி கொடி,
வெற்றி கொடி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெற்றி கொடி பறக்கட்டும். நான் யுத்தத்துக்கு போகும் முன்பே வெற்றி கொடியை நாட்டுகிறேன். தேவன் யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிறவர். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதோனாய், மை லார்ட், மை லார்ட், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, சர்வ வல்லவர். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவே, நாளிலும் கூட பலவிதமான போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு கூட, தேவைகளோடு கூட உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்ப்பாங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதத்தில் வாசிக்கிறபடியே கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், ஆண்டவரே, தாமதங்கள் இவள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் இருக்கிற என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாங்கள் சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். எபினேசரும் பெயர் இம்மட்டும் உதவினவர், இனிமேலும் உதவி செய்கிறவர், உதவ போகிறவர், இனிமேலும் உதவி செய்கிறவர் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உதவி செய்யுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், அதில் 24ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் 5:24. அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதையும் நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலுமாய் பார்த்தார். தன்னிடத்தில் தம்புவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த அற்புதம் நம்ம நிறைய நேரம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அதை வேறு கோணத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதற்கு அடிப்படையாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதுவே உங்களுக்கு விளங்கிடும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும், கவனிங்க, எதுவரைக்கும்? இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது.
பலவந்த பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். இந்த வசனம் உங்களுக்கு என்ன புரியுது? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி யோசிங்க. யோவான் ஸ்நானகன் காலத்து பிறகு ஏன் ஆவியானவர் இப்படி எழுத வேண்டும்? ஏன் எழுத வேண்டும்? விட்டு போனார். இது யார் சொன்னது? இயேசு தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க அதை தொடர்ந்து வாசிக்கணும். நீங்க வாசித்து நீங்க எனக்கு எழுதுங்க. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே தொடர்ந்து வருகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். ஒரு ராஜ்யம் இருக்கு, பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லவர். நம்ம இன்னைக்கு டெக்ஸ்ட் ஏசாயா 6 பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றப்படுகிற பரலோக தகப்பன் அங்கே இருக்கிறார். அதன் பிறகு இப்ப தற்சமயம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க பரலோகத்தில் இருக்கிறார். ஆவியானவரும் அங்கே இருந்து இங்கும் இருந்து அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ராஜா, நம்ம இயேசுவ ராஜான்னு சொல்லுவோம்ல, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர் அங்க இருக்கிறார். இப்போ அந்த பரலோகத்தின் பலவந்தப்படுத்தணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பரலோகத்தின் ராஜாவின் இடத்துல நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே அது அர்த்தம். பரலோகத்தில் இருக்கிற கர்த்தாதி கர்த்தரிடத்துல நாம வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அவரிடத்திலிருந்து அற்புதமோ அடையாளமோ அதிசயமோ குடும்பத்தில் காணப்படுகிற தேவையோ நாம பலவந்தமா பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இறங்குங்கவரே இறங்குங்க என்று கேட்பது ஒரு புறம். ஆண்டவரே எனக்கு குழந்தை தாங்க அன்னாளின் ஜெபம் ஒரு பக்கம். எசேக்கியாவின் ஜெபம், நான் பாதி வழியில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க, எசேக்கியாவின் ஜெபம். எலியா, போதும் ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களை போல நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வது ஒரு விதம். ஆகாரின் கண்ணீர் ஒரு விதம். இன்று திருமறையிலே பல வேண்டுதல்கள், கண்ணீரின் ஜெபங்கள் பல விதமாக இருக்கலாம். ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு பிறகு அங்க சூழ்நிலை மாறுது. நீங்க பலவந்தம் பண்ணினா, நீங்க ஃபோர்ஸ் பண்ணா, நீங்க உண்ணாமல் தேவனை நோக்கி கதறுனா, இன்னும் சொல்ல போனா பிடிவாதம் பண்ணா, அது நல்ல வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். பலவந்தத்திற்கு பிடிவாதமா இருந்து ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளாம விடமாட்டேன் என்று சொல்வதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னும் நீங்க ஆழமா ஆங்கிலத்திலையும் அது எப்ரேயத்திலையும் அல்லது கிரேக்கத்திலையும், எனக்கு கிரேக்க பாஷையில் தான் எழுதப்பட்டது, அரேமியாக்கிலிருந்து கிரேக்கில் எழுதப்பட்டது. அந்த பலவந்த பண்ணப்படுகிறது என்பதை குறித்து இன்னும் அதிகமாக நீங்க படிங்க. ஏன்னா அது முக்கியமான விஷயம். நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு காரியத்தை, நம்ம வேலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஐயா பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்குறத விட, அல்லது பணத்துக்காக கேட்கும்போது ஐயா வானத்தின் பலகணியில் தரங்க ஐயா என்று கேட்பதை விட, எப்படி ஆண்டவரை கொடுக்க வைக்கிறது, எப்படி நாம போய் எடுத்துக்கொள்வது, எப்படி அங்க பரலோகத்து ராஜ்யத்தில் காணப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களோ ஐஸ்வர்யங்களோ ஞானத்தையும் அறிவையும் அங்க அங்க திருமணத்திற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதையும், குழந்தை பேருக்காக ஆண்டவர் அங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் பலவந்தமா எப்படி பெற்றுக்கொள்வது? சரி, இந்த கோணத்துல இந்த அற்புதத்தை நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஆரம்ப இன்ட்ரடக்ஷன் கிடைத்து விட்டது. நீங்களும் இன்று முதல் உங்க ஜெப வாழ்க்கையில், ஏன்னா நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் மேலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 500 சப்ஸ்கிரைபர்ஸை ஆண்டவர்
ஈவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அதில் பங்கு பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நிறைய பேர் இதில் பங்கு பெறுறாங்க, பார்க்குறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க என்று கேள்விப்பட்டு நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அந்த ஹம்பலாக தான் நான் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப தாழ்மையோடு கூட உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்களெல்லாம் நிறைய அற்புதங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வித்தியாசமான ஒரு கோணத்தோட எதுவுமே நடக்கலை, எதுவுமே சாத்தியமாகலை, எல்லாம் தடையாக இருக்கு, என் வேண்டுதலுக்கு சரியான பதில் இல்லை, என்னப்பா செய்து பார்த்தேன் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கலங்குகிற நமக்கு கத்த சொல்ற வார்த்தை, பரலோகத்தை பலவந்தப்படுத்தி பாருங்க. பரலோகத்தை பலவந்தப்படுத்துங்க, ஃபோர்ஸ் பண்ணுங்க, அதை பிடித்து கொள்ள முற்படுங்க, கேப்சர் பண்ணுங்க. எப்படி பண்ண போறோம்? இதுதான் கேள்வி. இதுதான் இன்னைக்கு செய்தி. எப்படி கேப்சர் பண்ண போறோம்? எப்படி அதை அசைக்க போறோம்? நீங்க பரலோகத்தை எப்படி அசைக்க போறோம்? நிறைய வசனங்கள் நான் இடையில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பூமியில நீங்கள் எதை கட்டுவீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இன்னைக்கு பரலோகத்திலிருந்து எப்படி நம்ம பிடுங்க போகிறோமா? ஒரு நல்ல வார்த்தை, பிடுங்க போகிறோம் ஆசீர்வாதத்தை. ஆண்டவர் கைகளிலிருந்து எப்படி நம்ம பிடுங்கி எடுக்கப்பட போகிறோம்? ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, யோவானுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்படிதான் போயிட்டு பலவந்தப்படுத்தி படுத்தி படுத்தி பரலோக ராஜ்யத்தை அசைத்து என் ராஜாவாகிய கர்த்தரை இயேசுவை அசைத்து அதிசயங்களை பெற்றுக்கொண்டாங்களே, நீங்க ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு அழுத்தத்தில் அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இன்னும் ஆழமான கருத்துக்களை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வேதத்தில் யாரும் தெரியுனர்களாக இருக்கவே முடிய வாய்ப்பே இல்லை. பேசும் பொழுது ஏற்படுகிற புதிய புதிய தகவல்களை, தாட்ஸை நீங்களும் உள்வாங்கி வேற எங்கே பலவந்தப்படுத்தினாங்க, வேற எங்கே பரலோகத்தை அசைச்சாங்க, வேற எந்த மோட் ஆஃப் ப்ரேயரில் வாழ்க்கை முறையில் பரலோகம் அசைக்கப்பட்டது, வானம் அசைக்கப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் அசைக்கப்பட்டது, நீங்கள் மனசில் யோசித்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற பாருங்க. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அந்த பெரும்பாடு என்பது உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னா நான் ஸ்டாப் ப்ளீடிங் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்மோட கூட ஒப்புமைப்படுத்துவோம். நான் ஸ்டாப்பா ஒரு வேதனைங்க, 24 மணி நேரம் வேதனைங்க, வாரத்துக்கு 7 நாளும் வேதனை, மாதம் 365 நாட்களும் வேதனை, இப்படி 12 வருடங்கள் வேதனைங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நான் ஸ்டாப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலர் கடந்து போய் கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு வருகிற செய்தி என்னன்னா, நீங்க இந்த பெண்ணை போல, அந்த வீருவை போல நம்ம பரலோகத்தில் இருக்கிற நம்ம ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை இழுக்கணும். நிறைய வார்த்தை வருது பலவந்தத்திற்கு, நீங்க அதெல்லாம் எழுதுவீங்க. இழுக்கணும், பிடுங்கணும், கைப்பற்றணும், சுதந்திரிக்கணும். இன்னும் உங்க மனசுல என்ன தோணுதோ நீங்க பாருங்க. பெரும்பாடு, அத ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜனக்கூட்டத்தில் அவருக்கு பின்னாக வந்து விழுந்து அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு என்று சொன்னார். சரி, ஓகே, நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம். அது எப்படி நடக்குதுன்னா, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, நான் சொன்னல சில காரியங்கள்லாம் இல்லை, 24/7 வருத்தம் இல்லை, வருத்தப்பட்டு. அது யாரால்? வைத்தியர்ன்றதை பிராக்கெட் பண்ணுங்க. அது குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், கணவனராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். வருத்தம் யார் முன்னாலும் வரலாம். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்போ எல்லா விதத்திலும் நமக்கு வருத்தம் வரலாம். இங்க வைத்தியர்களாலே வருத்தம் வந்தது.
நமக்கு பலவிதங்களாலே வருத்தங்கள் வரலாம். தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் செய்து பார்த்தாங்க. தான் முயற்சி, தான் பணத்தினாலே ட்ரை பண்ணாங்க, அறிவினாலே ட்ரை பண்ணாங்க, அல்லது தன்னுடைய நிலத்தை வச்சு ட்ரை பண்ணாங்க, நகைகளை விற்று கோல்டை விற்று ட்ரை பண்ணாங்க. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து கொஞ்சம் கூட சற்றேனும் அப்படின்னா கொஞ்சம் கூட நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் கூட முன்னேற்றலாம். அவர் படுத்த மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட என்னங்க நேற்று என்ன நடந்ததோ அதான் இன்னைக்கு நடந்துக்குது. ஒரு சான்ஸு ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க. போன வாரம் எப்படி இருந்தோம் அப்படி தான், போன வருஷம் அப்படி தான், போன வருஷம் தனியாக இருந்தேன், இப்போ தனியாக தான் இருக்கிறேன். வேதனைங்க. இதெல்லாம் உண்மையாகவே அதில் போகிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். மாத்திரமல்ல சொல்கிறாங்க, சற்றேன்னு குணமாக அதிக வருத்தப்படுகிற பொழுது. இந்த பெண்ணின் நிலைமை என்னன்னா, லேவியராகும் 15ஆம் அதிகாரத்தின் சட்டத்திட்டத்தின்படியே இவங்க யாரோடு கூட பேச முடியாது. அவங்க உட்கார்ந்த இடத்துல யாரும் உட்காரக்கூடாது, இவங்க யாரையும் தொடக்கூடாது, இவங்க யாரையும் பேசக்கூடாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டிலே தனிமை, ஐசோலேஷன். நம்ம கொரோனா சமயத்தில் அனுபவித்தது போல ஐசோலேஷன், தனிமை தனிமை தனிமை, யாரிடத்திலும் பார்க்க முடியாது. அந்த வேதனையோடு அந்த ரூமில் தனிமையாக உட்கார்ந்து இருக்கணும். எப்போ பார்த்தாலும் உதரத்தின் ஊறல் போய்கொண்டே இருக்கும். வேதனை வேதனை வேதனை. மனசில் இருக்கிற பாரத்தை கூட யாரிடத்த சொல்ல முடியாது. எப்படி சமைச்சிருப்பாங்க, எப்படி சாப்பிட்ருப்பாங்க, யார் வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க, கடைக்கு எப்படி போயிருப்பாங்க, எப்படி மருத்துவர் இடத்துல போயிருப்பாங்க, ஒன்றும் புரியல. இதுதான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு. இப்போ என்னன்னா, மருத்துவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை. அவ்வளோதான். அதிக வேதனைப்படுகையில் சற்றேனும் குணமாகாமல். அப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். இங்கே நான் நிறுத்துறேன். ஏன்னா நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்கிற விஷயம்னா, அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கேள்விப்பட்டு வருவார்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு பிரதி உபகாரம். இயேசுவை அறிவிக்க வேணும். அறிவிக்கிற பொழுது அவர்கள் அதை கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் திரும்ப வருவாங்க. இதுதான் இன்னைக்கு டெக்ஸ்டில் கூட ஆண்டவர் 70 பேரை இன்னும் அதிகமாக அனுப்பினார். டு ப்ரீச், டு டீச் அண்ட் டு ஹீல். ப்ரீச் பண்ணும், டீச் பண்ணும், ஹீல் பண்ணும். அதே மாதிரி விட்னஸும் பண்ணும். நமக்கு நடந்தது நம்மோடு வைத்து கொண்டிருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஊழியத்தில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அநேக இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட சுருக்கமாக ஒன் லைனில் ஒரு அற்புதத்தை நான் சொல்கிறேன். ஆனால் வெகு விரைவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய சாட்சியை நீங்கள் கேட்பீங்க. ஒரு ஆராதனையில் எல்லாரும் ஜெபிக்கும்படி ஆல்டருக்கு வருவாங்க. அப்போ நான் எல்லாருக்கும் ஜெபிக்கும் பொழுது என் கைகள் அவன் தலைமையில் இருக்கும், என் நினைவுகள் பரலோகத்தில் இருக்கும். என் நினைவுகள் பரலோகத்தில் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஏன்னா அவங்கள நான் பார்க்க மாட்டேன். என் கை அவங்க தலைமையில் இருக்கும், என் நினைவு பரலோகத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும். அப்படி அநேகருக்கு நான் சொல்லி அநேகர் நடந்ததாக எனக்கு நிறைய விட்னஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் ஒரு அம்மா சொன்னாங்க. இது அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சார்பாக நான் சொல்கிறேன். அம்மா, ஐயா, எனக்கு நாக்கில் ஒரு பெரிய புண் இருக்குது, அது கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. நான் தலைமையில் கையை வச்சு நல்ல ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி, எகோவா ரஃபா, ஏன்னா என் ஆண்டவர் அப்படி தான் நான் பார்க்குறேன், என் பரலோகத்தை அப்படி தான் பார்த்தேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னும் நினைவுக்கு இருக்கிறது, கர்த்தர் இந்த கேன்சரை கேன்சல் பண்ணுகிறார். அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்பாக அதே ஆலயத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரன் ஓடி வந்தான்.
ஓடி வந்த, ஐயா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். உங்ககிட்ட ஒரு தாயார் ஜோமன் வந்தாங்க, அவங்க எங்கள் அம்மா தான். இது பயாப்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தோம், கேன்சர் தான். அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. ரேடியேஷன் தெரப்பி அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு எழுதிட்டாங்க. அதன் பிறகு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுகிற ஒரு நாள் வந்தது. பயாப்ஸ் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு, செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேதி வந்தது. அந்த இடத்தை சில மில்லிமீட்டர்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு மீண்டும் செக் பண்ணாங்க. செக் பண்ணி சொன்ன விஷயம் எது தெரியுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரேடியேஷன் தேவையில்லை, உங்கள் அம்மாவுக்கு தெரப்பி தேவையில்லை, உங்கள் அம்மாவுக்கு மெடிசன் தேவையில்லை, கேன்சர் கிருமி இருக்கிற அறிகுறியே தெரியல என்று சொன்னார்கள். ஆமீன். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. திஸ் இஸ் மிராக்கிள். ஆண்டவரால் கேன்சரையே குணமாக்க முடியும். கேன்சரை குணமாக்க முடியும். அந்த தம்பியும் அந்த தாயானும் ஒரு முறை நிச்சயமாக இந்த சாட்சியை சொல்லும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வெகு விரைவில் அது நடக்கும். இந்த மாதிரி பல பல அற்புதங்களை நான் வருகிற காலத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அடுத்தது அவர் சொல்றாங்க, கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் சுஸ்தமாவேன் என்று சொல்லி பலவந்தப்படுத்துறாங்க. அதுதான் பரலோகத்தை நான் மனசுல நினைக்கிறாங்க, நான் போவேன். நீங்க கவனிச்சீங்கன்னா இது ஒரு பெரிய திரள் கூட்டம் போது இந்த அம்மா அந்த கூட்டத்துக்குள்ள போனாங்கன்னா எல்லாரும் டிஃபைல்டு ஆயிடுவாங்க, எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, அசுத்தமாயிடுவாங்க. இந்த அம்மாவை கல்லெறிஞ்சு கூட கொன்றுவாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிரேக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பிஹைண்ட் என்ற வார்த்தை என்னன்னு வருதுன்னா, எல்லா ஜனக்கூட்டம் போன பிறகு அந்த அம்மா ஒளிஞ்சிருந்து பின்னாடியே வந்து அதுக்கப்புறம் ஜனக்கூட்டத்து நடுவே தள்ளி எல்லாரையும் கொஞ்சம் தள்ளுங்க என்று பல கால்களை மிதித்து பலரை தள்ளி பலரிடத்துல ஏளனமான வார்த்தைகளை பேசி, இதில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் யாரோடு போறார் தெரியுங்களா? ஜெப ஆலய தலைவனோடு போறார். டேஞ்சரான மனுஷன். ஏன்னா ஜெப ஆலய தலைவன் தான் இவங்களை இப்படிப்பட்டவங்களை தண்டிக்கிற உரிமையை அந்த 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 சனகிரீன் அப்படி போன்ற சங்கங்கள் உண்டு. இதுக்கு அவரும் ஒரு தலைவராக இருக்கிறார், அவரும் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். இப்போ அவர்கிட்ட மாட்டினாலும் காலி, ஜனங்க கிட்ட மாட்டினாலும் இவங்க கல்லெறிந்து கொண்டு. அதனால எதை பத்தியும் கவலைப்படலை. இவங்க நினைச்சதெல்லாம் ஒண்ணுதான், நான் உள்ளே போய் அவருடைய வஸ்திரத்தை, அந்த கிரேக்க பாஷத்துல தொடுதல் என்ற வார்த்தை கூட்டத்துக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டால்னா அதுக்கு என்ன வார்த்தைனா ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டா அப்படின்னு அர்த்தமா. விசுவாசத்தோட ரொம்ப நீங்க அதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரொம்ப அவருக்கு ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டா. நான் ரொம்ப எளிமையான தமிழ்ல உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்திலிருந்து நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, மனசுல இருக்கு. ஆனா இதுதான், ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டா. அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அவ டைட்டா பிடிச்சிட்டா. டைட்டா பிடிச்ச உடனே என்ன நடந்ததுன்னா, உடனே அவருடைய உதிரத்தின் ஊரம் நின்று போயிட்டு அது அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தே சரீரத்தில் உணர்ந்தா. இவ போய் கேட்கல, ஆண்டவர் திரும்பி சொல்லல, ஆண்டவர் திரும்பி அவளை டச் பண்ணல, எதுவும் செய்யல. ஆனா ஆண்டவருடைய வல்லமையை இவ இழுத்தா. ஆண்டவருடைய குணமாக்கும் அந்த வல்லமையை இவள் இழுத்து கொண்டாள். அந்த 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 துணி ஒரு கண்டக்டர் மாதிரி அது கடத்துது, வல்லமையை கடத்துது. பிரியமானவர்களே, நீங்க கூட பாருங்க, ஆலயத்துக்கு போகும்பொழுதுலாம் ஆண்டுடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். நம்ம வஸ்திரத்தை தொட்டோம்னா ஆண்டவரை நீக்கி அதை ஏன் கரத்தை உயர்த்தி ஜோமன்னு செய்ய சொல்றோம்னா நம்ம அப்படி தொடுகிற ஒரு அனுபவம் கிடைக்கும். முன்னே ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு என காணாது விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். ஆண்டவரை தொட்டால் நின்று போயிற்று. உடனே ஆண்டவர் நின்றார். என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார். எல்லா சீஷர்களும் ஒரு மாதிரி சொல்றாங்க. அது நான் மாட்டிட்டேன் அப்படின்னு அவ தெரிஞ்ச உடனே, அவ என்ன சம்பவித்த தெரிஞ்ச உடனே அந்த ஸ்ரீ
நடுங்கி முன்னாடி வந்து தரையில் விழுந்து உண்மை எல்லாவற்றையும் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பிரியமானவரே, 2 பேரும் பலவந்தப்படுத்துறாங்க. வீரு ஜெபாலய தலைவர், நீங்க வந்து என் மகன் மேல கையை வச்சே ஆகணும். பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்டான். இந்த அம்மா அப்படி இல்லை. என்டர் மிராக்களை நான் சொன்னேன்ல, 5 அப்பம் 2 மீன் 20,000 பேர் கிட்டத்தட்ட, அது ஒரு பெரிய மிராக்கள். நான் இதுவும் சொல்வேன், திஸ் இஸ் த பிகஸ்ட் மிராக்கிள் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. காரணம் தெரியுமா? இயேசு சாமிக்கே தெரியாம அவர் பின்னாடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்து குணமாக. இன்னைக்கு அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு அவசியம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சரீரத்தை, அவருடைய வஸ்திரத்தை நம்ம பிடிச்சு குணமாகும். தீராத அல்லது நாள்பட அல்லது நாட்களாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம யாரும் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வேதனை இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்த வைக்க போகிற எத்தனை நம்புறீங்க? நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம், வெட்கப்பட்டு போகக்கூடாது. நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படியே எங்கள் கைகளை நீட்டி நீர் இருப்பதாக கருதி இந்த வஸ்திரத்தை பிடிக்கிறோம். தொட்ட மாத்திரத்தில் எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாட்டும். இவர் அநேகருக்கு போய் நாங்கள் சாட்சியாக நிற்கணும். ஆண்டவரே, அநேகரிடத்தில் கேள்விப்பட்டு தான் நம்மிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த அற்புதத்தின்படியாக நாங்கள் அநேகருக்கு கேள்விப்பட நாங்கள் சாட்சியாக மாறப்போகிறோம். இந்த ஒரு அதிசயத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. இந்த சண்டே செய்யுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு செய்யுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு செய்யுங்க. தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்கு செய்யுங்க. தேர்வு பதிலுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு செய்யுங்க. வெளிநாடு பயணம் போகிறவர்களுக்காக செய்யுங்க. ஈசாக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பண்ணுங்க. தனிமையான வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னவங்களே பண்ணுங்க. ஆண்டவரே, பரலோகம் பலவந்தப்படுத்தப்படணும். நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். நீங்கள் பரலோகத்திலேருந்து இப்போ எல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னு நம்புகிறோம். எங்கள் மேலே விழப்போகுது நம்புகிறோம். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட போகிறதுன்னு நம்புகிறோம். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, பிளைண்டாக நம்புகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. நாங்கள் சாட்சியாக நிற்கணும். இந்த வார்த்தை தான் எங்களை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள செய்ததுன்னு சொல்லணும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள செய்தது. நாங்கள் அப்படி தான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணோம், பெற்றுக்கொண்டோம். ஓயாமல் கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். உபவாசம் பண்ணி கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். அழுது கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். முழங்கால் படிக்கிட்டு கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். ஆலயத்திலேருந்து கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். வேதத்தை வெறுத்து அழுது கேட்டோம், படித்து கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். இப்படி நாங்கள் சொல்லும்படி உதவி செய்யுங்க. வியாதியாக இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க. ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.